ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திங்கக்கிழமை. இன்றைக்கி காலையில் 6 o'clock எழுந்திரிச்சேன். தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று நைட்டு எல்லாருமே சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளான சாப்பாடு தான் செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிப்பருப்பு வேக வச்சுட்டேன். அதிலே தக்காளி பூண்டுலாம் போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். பாசிப்பருப்பு சாம்பார். இந்த சாம்பார் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபனுக்கும் சாப்பிட்டு இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தாங்க போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி இது போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு அதை வணக்கி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில் போகலான்ட்டு இருக்கோம் பசங்களை கூட்டிகிட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப எல்லாம் போர் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, கொஞ்சம் டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வரலான்ட்டு டவுன் ஹால் போகலான்ட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்துருச்சு. அதை எடுத்து இறக்கி வச்சாச்சுங்க. அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிக்கு அது கூடவே நான் மஞ்சள் தூள் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேங்க. இப்போது இந்த தக்காளியையும் போட்டு வணக்கிட்டு, அதுவும் இல்லாமல் காய்கறியும் நேற்று வாங்கிட்டு வரலை. எப்பயுமே சண்டே தான் வாங்கிட்டு வருவேன். நேற்று சண்டே கடைக்கு போகலை, மார்க்கெட் போகலை. இன்றைக்கி இது சிம்பிளான சாப்பாடு. உருளைக்கிழங்கு வச்சு பொரியல் பண்ணிக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்தி சாம்பார் தூளுங்க. சக்தி சாம்பார் தூள் உண்மையாகவே நல்லாவே இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். இது நான் இதில் மிளகாய் தூள்லாம் போடவே இல்லை. வெறும் சக்தி சாம்பார் தூள் மட்டும் போட்டுட்டு அது கூடவே கருவேப்பிலையையும் போட்டுட்டேங்க. இந்த கருவேப்பிலை பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரை கொஞ்சம் காஞ்சிடுச்சு. நான் இதை வாங்கிட்டு வந்த உடனே வாஷ் பண்ணி கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுப்பேங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு புளி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சாம்பார் இது கொதி வந்ததுக்கப்புறம் இந்த புளியையும் வடிகட்டி ஊற்றியாச்சுங்க. இது வேறங்க சிலிண்டர் ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிலிண்டர்லேயும் கொஞ்சம் கேஸ்லேயும் கரண்ட் அடுப்புலேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இன்னும் புக்கே ஆகலை. உங்களுக்குலாம் எப்படி இருக்குது? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பருப்பையும் இதோடையே எடுத்து ஊற்றியாச்சுங்க. அந்த புளி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பையும் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஒரு 15 minutesல இந்த சாம்பார் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டேங்க. இது உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். அதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இதுக்கு தண்ணி நம்ம நிறையவே ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நிறையவே. ஏன்னா நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், லஞ்சுக்கும் நல்லாயிருக்கும். இதில் பெருங்காயத்தூள் நல்லா நிறையவே போட்டுக்கிட்டேங்க. என் பையன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பார் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி அவன் இட்லி தோசைக்கும் சாப்பிடுவான், சாப்பாட்டுக்கும் சாப்பிடுவான். இது பொங்கலுக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். என் பையனுக்கு அப்படியே கமகமன் வாசனை வருதுன்னுலாம் சொல்லுவான். ஹோட்டலில் வாங்கினியாமான்னு கூட கேட்பான். அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சாம்பார். அவனுக்கு காய் போட்டு வைக்கிறத விட இது மாதிரி சிம்பிளாக சாம்பார் வைக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ தான் நான் டீயே குடிக்க போகிறேன். 7:30 ஆகிடுச்சி. இப்போது குழம்பு கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு நம்ம இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு இந்த சைஸில் தான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஆயில் போட்டுட்டு அது கூடவே கடுகு, சீரகம், நான் சீரகம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சேர்த்துப்பேங்க. அது போட்டுட்டு இது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனியன்லாம் போடவே இல்லை. இது நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ஆனியன் போடாமல் நம்ம பொரியல் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டுக்கு மிச்சம் மீதி இருந்தாலுமே கெடாதுங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இதுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு இதை கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து தயிரும் தாளித்து வச்சுருந்தேங்க. தயிர் சாப்பாடு லஞ்சுக்கு மட்டும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் மாமனாருக்கும் ரெடி பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு தயிர் சாதம் கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு, வெயில் இல்லைங்களா, தயிர் சாதம் எடுத்துகிட்டு போனாலே எங்கள் வீட்டுக்காரெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் மோர் கொண்டு போவாருங்க. இப்போது பால் ஊற்றி தயிரையும் ஊற்றி அதுக்கு உப்பு போட்டு கிளறிக்கலாங்க. கிளறிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு பேக் பண்ணியாச்சுங்க லஞ்சுக்கு. அவங்க 2 பேருக்கு மட்டும் பேக் பண்ணியாச்சு. பாய்ங்க.